लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ पुनत्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्त्रैरङ्गैर्दुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृत्तश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न दाक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। சென்ற வகுப்பில் முண்டகோபனிஷத்தினுடைய சங்கரது முகவுரையை வைத்து நாம் துவங்கி ஒன்றிரண்டு மந்திரங்களில் உட்பொருளை ஆராய்ந்தோம். முதலில் ஒரு கதை உண்டாகிறது. பிரம்மம் தன் முதலாக சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவை உண்டு பண்ணுகிறது. அது ஒரு மனிதனை உண்டு பண்ணுவதாக நினைக்கக்கூடாது. பிரம்மம் தன்னிடம் நினைவில் வைத்திருந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய பழைய தகவல்களை மீண்டும் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த நினைத்து பார்க்கின்ற நிகழ்ச்சிக்கு நாம் பிரம்மா என்று பெயர் தருகிறோம். பிரம்மா என்றால் 4 தலையுடைய ஒரு தேவதையாக நம்ம நினைக்கிறோம். இது புராணங்களிலே மக்களுக்கு கதை சொல்லும் பொழுதோ கோயில்களிலே அவரை ஒரு உருவமாக பார்க்கிறோம். உண்மையிலே பிரம்மாவும் பிரம்மமும் ஒன்றுதான். படைக்காத நிலையில் தான் மாத்திரமாக அறிவு சுரூபமாக மாத்திரமும் இருக்கின்ற போது பிரம்மம், அது தன் நினைவிலிருந்து பழைய பிரபஞ்சத்தை நினைவு கொண்டு மறுபடியும் அதை பிறப்பிக்கும் பொழுது அது பழைய பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுகிறது. புதுசாக எதுவும் படைக்கவில்லை. சென்ற பிரபஞ்சத்தில் இருந்த அனைத்து உயிரினங்களையும் மறுபடியும் தோற்றுவிக்கிறது. எந்த வரிசையில் தோன்றினார்களோ அதே வரிசையில் அவர்கள் ஈட்டிய கர்ம பலன்களை அடையும் வகையில் உலகத்தையும் அவற்றையும் மாற்றி சிருஷ்டி செய்கிறார். இதுதான் சிருஷ்டி என்று பெயர். அந்த நிலையில் அந்த அறிவுபூர்வமான, அதாவது சிருஷ்டி அறிவுபூர்வமான நிலையில் அதற்கு பிரம்மாஜி என்று பெயர். அவரை ஹிரண்ய கர்ப்பர் என்று சொல்லுவோம். பிரம்மாஜி அல்லது பிரம்ம தேவதை, பிரம்மதேவன் என்று சொல்கிறோம். அவர் அவருடைய மனதிலிருந்து ஒரு காப்பி உண்டாகிறார். அவர் தான் முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவன். இதுதான் சிருஷ்டி கிரமம். இந்த சிருஷ்டி கிரமத்தில் அவர் உடனடியாக உலகத்தை தோன்றுவிக்கல. தன்னிடம் இருக்கின்ற அறிவில் ஒரு பகுதியாகிய இந்த உபனிஷத்துக்களையும் வேதங்களையும் கர்மகாண்டத்தையும் அத்தையும் தன்னுடைய மகனாக அதை சிருஷ்டி செய்கிறார். ஒரு காப்பி எடுக்கிறார். சிருஷ்டிக்கு வேண்டிய ஒட்டுமொத்த தகவலையுமே காப்பி எடுக்க வேண்டியதில்லை. இனிமேல் ஜீவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த அறிவை மட்டும் உள்ள தொகுதியை வேதம் என்று அதை தன்னுடைய மூத்த முதல் காப்பியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் என்று சொல்லலாம் அந்த ஜீவனுக்கு. ஏனென்றால் அவரே ஒரு ஜீவன் தான். ஆனால் ஜீவன் என்பது அறிவுபூர்வமாக வாழ்கின்ற ஒரு உயிர். அது பூர்ண அறிவோடு இருந்ததுனால் அது முக்தன். அறியாமையில் இருந்ததுனால் அது ஜீவன். அப்போ பிரம்மா ஜீவன் என்று சொல்ல முடியாது. அதாவது அறிவுபூர்வமான ஜீவன், தன்னை பற்றி தன் ஆத்மா நான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டே வாழ்கின்ற ஜீவன் முக்தனாக இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற முதல் உயிர் பிரம்மா. அவருடைய மகன் அதர்வா. அவனுக்கு என்ன கொடுத்தாரோ அதை அடுத்த அங்கிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவனுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் சிருஷ்டியெல்லாம் வந்திருக்கும். நமக்கு வேதத்தை பற்றி தான் இப்போ படிக்கிறதுனால மற்ற சிருஷ்டியத்தையெல்லாம் நம்ம இங்கே நம்ம பார்க்க வேண்டாம். அந்த அங்கிர் என்பவர் அவருக்கு பாரத்வாஜ குலத்திலே தோன்றிய இந்த சத்தியவாகா என்பவனுக்கு சொல்லிக் கொடுக்க, அவன் மறுபடியும் தன்னுடைய சீடனாகிய அங்கிரஸுக்கு சொல்லிக் கொடுக்க, இப்படி ஒரு பரம்பரையாக வருகிறது. அதுதான் இந்த மந்திரம் சொல்கிறது. அதர்வனே யாம்
பிரவேதத என்றால் அதை சொல்லிக் கொடுக்கிறார். தனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பிரம்ம வித்தியை பிரவேதத என்று சொல்லிக் கொடுத்ததை அதர்வா அதை அங்கிரே என்பவருக்கு புரோவாச்ச எடுத்து விளைவிக்கிறார். அது பேர் பிரம்ம வித்யா என்று பெயர். அவர் பாரத்வாஜாய சத்தியவாக என்கின்ற பாரத்வாஜ குலத்தை, அதுக்கப்புறம் கோத்திரம்லாம் வந்துடுது, ரிஷிகள்லாம் உண்டாயிடுறாங்க அப்படின்னு வரிசையை சொல்கிறாங்க. சத்தியவாகன் என்ற பாரத்வாஜ் என்ற கோத்திரத்தில் பிறந்தவனுக்கு அதை பிராக எடுத்து விளக்கிறார். அந்த பாரத்வாஜோ சத்தியவாகன் அங்கிரசு என்பவனுக்கு அதே பரம்பரை முறையில் அதை சொல்லிக் கொடுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையில் சவுனகர் என்கின்ற, அவர் பேர் அங்கிரசு, சவுனகர் என்கின்ற இந்த மகாசாலா, அவருடைய சொந்த பெயர் அங்கிரசு. முதல்ல இருக்க ஒரு அங்கிர் விதிவத், ஒரு முறைப்படி எப்படி மாணவன் குருவை அணுக வேண்டுமோ அந்த முறைப்படி உபசன்னு அவரை அணுகி பப்ரச்ச வேண்டுகிறார். இதுவரைக்கும் அது பிரம்ம வித்யான்னு தான் சொல்லப்பட்டது. இப்போ முதல் முறையாக இந்த அங்கிரஸ் என்பவன் கேட்கிறான், எனக்கு உபதேசம் சொல்லிக் கொடுங்கள். எதை என்றால், கஸ்மின்னு பகவோ, எப்படி பகவானே, ஐயா குருநாதரே, பகவோ என்றால் மரியாதையாக குருநாதர் கூப்பிடுகிறார். கஸ்மின்னு என்றால் எப்படி, ஏகோ விஜ்ஞாதே ஒன்றை அறிந்து கொண்டால், சர்வமிதம் இங்கு இருக்கின்ற பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை சிருஷ்டி முறைகளும் வேதிகளும் சொர்க்கங்களும் கர்ம பலன்களும் அனைத்தும் அறிந்தவர்களாக ஆக முடியும். விஜ்ஞாதம் அறிந்தவர்களாக ஆக முடியும். பவதி இது என்று அவர் கேட்குறார். எப்படி கஸ்மின்னு பகவோ சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி, அனைத்தும் அறிந்ததாக ஆகுமோ அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன ரொம்ப சுருக்கமாக கேட்குறார். எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுங்க, அது நான் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஆயிடணும், அந்த ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அறிவு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பிரம்ம வித்யா என்று நாம் முன்னாடி பார்த்தது இந்த விஷயம்தான். இப்போ பிரம்ம வித்யம் என்பது என்ன? பிரம்ம வித்யா என்றால் சர்வ விஜ்ஞாதம், சர்வஜம். சர்வவித் அப்படின்னு சொல்லலாம். எழுத்து தெரியுதுங்களா? இந்த பிரம்ம வித்யா என்பது என்ன என்றால் சர்வம் அனைத்தும் அறிந்த நிலை. அது எப்படி ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டதாகும் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதைத்தான் இனிமேல் நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டது இந்த பிரம்ம வித்யா. பிரம்மம் என்பதுதான் அனைத்துமாக இருப்பதால் பிரம்மம் யாதென்று ஒருவன் கண்டு கொண்டால் அவன் அது சிருஷ்டி செய்த அனைத்தையும் அறிந்தவனாகிறான். தங்கம் யாதென்று ஒருவன் தெரிந்து கொண்டால் தங்கத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து நகைகளையும் ஆபரணங்களையும் அவன் அறிந்தவனாகிறான். மண் யாதென்று ஒருவன் தெரிந்து கொண்டால் மண்ணால் உற்பத்தியான அனைத்து கோடி மட்பாண்டங்களையும் அறிந்தவனாகிறான். எந்த ஒரு துணியை பற்றி ஒருவன் அறிந்தவனாயிருந்தால் துணியிலிருந்து பிறக்கப்பட்ட அனைத்து விதமான ஆடைகளையும் அறிந்தவனாகிறான். இப்படி காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்தவர்களாக ஆகிறோம். எப்பொழுது சாத்தியம்? காரணமும் காரியமும் பிரியாமல் இருக்கும் பொழுது. துணியும் ஆடையும் பிரிவதில்லை, தங்கமும் நகையும் பிரிவதில்லை, மண்ணும் பானையும் பிரிவதில்லை. காரணத்திலேயே காரியம் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் காரணத்திலேயே காரியம் இருந்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுது காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் காரணத்தை அறிந்து கொண்டாலே போதும். அந்த காரணம் சர்வ காரணமாக இருக்கும் பொழுது சர்வ காரணத்தை அறிந்தால் சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கிறோம். சர்வ காரணமாக இருப்பது பிரம்மம் என்பதால் பிரம்மத்தை அறிந்தால் சர்வத்தையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதுதான் சர்வமிதம் விஜ்ஞாதம். விஜ்ஞாதம் என்றால் அறிந்தவர்களாகிறோம். பவதி. இதில் இந்த மகாசாலா என்று அவர் சொல்லப்படுவது வழக்கமாக நாம் இந்த பிரம்ம வித்யா நாம் படிக்கின்ற இந்த உபனிஷத்துக்கள் போன்ற
ஆத்ம வித்யாவை ரிஷிகளும் முனிவர்களும் சன்னியாசிகளும் உலக வாழ்க்கையை துறந்து பிறகுதான் இதை வந்து படித்தாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டே இதை கேட்குறோம். பல வேலைக்கு நடுவில் காதில் இதை சொருகின்னு நம்ம கேட்குறோம். நாமெல்லாம் வந்து ரிஷிகளோ சன்னியாசிகளோ முற்றும் திறந்த முனிவர்களோ இல்லறத்தை விட்டு ஓடி போனவர்களோ எல்லாம் கிடையாது. அந்த காலத்திலேயே முதல் மாணவனாக இருந்தவனே அந்த சவுனகன், அவனே பெரிய யாகசாலை நடத்தி கர்ம காண்டத்தில் இருக்கின்ற பெரிய குடும்பஸ்தன் தான் தெரியுது. யாகசாலையை வைத்திருப்பவன் என்றால் அவன் வந்து எதை நினைத்தாலும் அவன் வந்து பெரிய செல்வந்தனாக இருக்கணும். அப்போ அவனுக்கு பல மனைவிகள் வேற இருக்கணும், குழந்தை குட்டிகள்லாம் நிறைய இருக்கணும், அவனுக்கு அவனோட பங்களாவில் நிறைய வேலைக்காரர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 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 குடும்பஸ்தன், ஒரு சம்சாரி இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா இதை கேட்டு தெரிஞ்சுவதற்கு வந்து நான் வந்து முற்றும் துறந்த துறவியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. பிறகு யார் இதற்கெல்லாம் அதிகாரி? இது யார் அதெல்லாம் கற்றுக்க முடியும்? எல்லாரும் கற்றுக்க முடியுமானா எல்லா ஜாதி மக்களும், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும், எந்த வர்ணத்தாரும் எந்த ஆசிரமத்தாரும் யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஏன்னா அது தன்னை பற்றி அறிவு. நீ வேறு ஒன்றை அறியணும்னு சொன்னால் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நீ வந்து பிஸ்னஸ் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணு, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணு, டாக்டர் ஆகணும்னா அதுக்கு நீட்டு தேவை, இப்படிலாம் சொல்கிறோம். ஆர்கிடெக்டானா அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு 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 குறிப்பிட்ட அதிகாரித்துவம் அல்லது தகுதி இருக்கிறது. இந்த பிரம்ம வித்யா என்பது பிரம்மத்தை அறிவது மட்டுமல்ல, உன்னை பற்றி அறிவது. ஏனென்றால் நீயும் பிரம்மமும் ஒன்று என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்போ தன்னை பற்றி அறிவதற்கு ஒருவனுக்கு என்ன தகுதி வேணும்? ஒரு தகுதியும் வேண்டியதில்லை. ஆனால் இங்கே நம்ம எதிர்பார்க்கின்ற ஒரு தகுதி இருக்குது இல்லையா? நீ முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வரணும்ல, அந்த ஆசை தான் உனக்கு தகுதி. மீதி எல்லாம் வந்து எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நீட் பாஸ் பண்ண முடியலன்னு வந்து தோல்வி இருக்கலாம். ஆனால் நான் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அதுவே உனக்கு தகுதியாகிறது. வேற எந்த தகுதியுமே வேண்டியது. எவனொருவன் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவனுக்கு பேர் ஜிக்ஞாசு என்று பெயர். ஞாத்தும் இச்சு என்றதால் தன்னை பற்றி அறிவதற்கு ஒரு இச்சை உண்டாகிவிட்டதுனால அவனுக்கு இந்த ஜிக்ஞாசு என்று பெயர். அது ஒன்றே தகுதியாக போதும். அந்த தகுதி வந்தப்பட்ட பிறகு அவன் குருவை எப்படி அணுகுகிறான்? உபசன்னு விதிவத், ஆனால் விதியத்துன்னா சேவை மனப்பான்மையோடு, அந்த சேவை கைகளோடு அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அது மட்டும்தான் இந்த தகுதி. சேவை மனமும் குருகுலத்தில் குருவுக்கு சரணாகதி அடைவதும் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து தகுதியில் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு பொருள், நான் இது வந்து சிவப்பு நிறம் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற அனைத்து பேரும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சிவப்புன்னு தான் சொல்கிறீங்க. இல்லை சார் எனக்கு சாய்ஸ் இருக்குது, நான் மாற்றி சொல்லணும், உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ இந்த சிவப்பு என்பதை அனைவரும் சிவப்பு என்று தான் அறிகிறோம். அறிவு என்று வந்துவிட்டால் அது நம்முடைய வசத்தில் இல்லை. அது பொருள் என்னவோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இதை 1000 பேர் பார்த்தாலும் சிவப்பு தான் சொல்லுவாங்க, 1 கோடி பேர் பார்த்தாலும் சிவப்பு தான் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இது வந்து மஞ்சள் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய புலனுக்கு மாறாக பேசுகிறார். அது முடியவே முடியாது. அவர் வேணால் பொய் சொல்லலாம், ஆனால் அவர் பார்த்தது சிவப்பாக தான் இருக்கும். அப்போ பொய் சொல்லுவதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் இது சிவப்பை மஞ்சளாக பார்க்க வாய்ப்பு இல்லை. அப்போ பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நீ அதை வந்து வெளிப்படுத்துவதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சொல்கிறோம், அறிவதிலே வந்து வசு தந்திரம். அறிவு பொருளின் வசத்தில் இருக்கிறது. நான் இப்படி தான் அறிஞ்சிக்குவேன் நம்மளால் வந்து நம்ம அதில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இது மஞ்சள் நீங்கள் சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொய் சொல்கிறீங்க. உண்மையை சொல்லலாம், பொய் சொல்லலாங்கிற வாய்ப்பு உங்களுக்கு வந்துடுது. அப்போ அது வந்து செயலில் வந்துட்டோம்னா அது கருத்து தந்திரம் வந்துடுது. செய்பவனுடைய வசத்தில் இருக்கிறது. நடத்தல், செய்தல், சமையல் செய்தல், தொழில் செய்தல் போன்ற கர்மங்கள், யக்ஞம் செய்தல், எது வேணால் நீங்கள் தான தர்மங்கள், யாகங்கள் எது வேணால் செய்யலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பத்தில், உங்களுடைய புருஷனுடைய வசத்தில் இருக்கிறது. ஆனால் ஒன்றை அறியும் பொழுது எதுவுமே நம் வசத்தில் இல்லை. சுவை என்னவோ அது நாக்கு காட்டும், கலர் என்னவோ அது கண் காட்டும், சப்தம் என்னவோ அது காது காட்டும். நான் மாற்றி பார்ப்பேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. அனைவரும் இது குழந்தை அழுகிற சத்தம் தான்
இது பெல் சத்தம் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ அது வந்து வசு தந்திரமாகிறது. அப்போ அறிவு வருவதற்கு தன்னிடத்திலே இருக்கக்கூடிய புருஷ தந்திரத்தை ஒருத்தன் வந்து அடக்கி வச்சிடறான். அடக்கி வைக்கிறான்னு கூட சொல்ல முடியாது, அது தானாக நடக்குது. கண்ணை திறந்தா சிவப்பு தெரியுது, நான் வந்து இதுக்கு முயற்சி செய்வேன், எனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு செயலை செய்ய சொன்னால் அப்புறம் செய்கிறேன், வேற ஒருத்தரை செய்ய வைக்கிறேன், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கர்மத்தில் இருக்கிறது, அறிவில் வாய்ப்பு இல்லை. எதுக்காக இந்த இந்த இதை நான் சொல்கிறேன் என்றால், விதிவத்து உபசன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறால், முறைப்படி அணுகினார்னா என்ன அர்த்தம் சொன்னால், சரணாகதி மனதோடு அணுகினார் என்று அர்த்தம். சரணாகதி என்றால் நான் என் கண்களை எந்த விதமான வாய்ப்பின்றி கண்கள் வேலை செய்ய ஒப்படைத்து விடுகிறேன். நிறத்தை பார்க்கறதுக்கு, சுவை அறிவதற்கு கண்கள் காதெல்லாம் மூடிக்கிட்டு நாக்கில் இருக்கிறது மட்டும் உணர்வதற்கு பார்க்கிறேன். அந்த சமயத்தில் என்னிடம் ஆணோ பெண்ணோ என்று சொல்லக்கூடிய கருத்தா யாருமே இல்லை. நாக்கில் சுவை போகிறது, அது அறியப்படுகிறது. அங்கே வந்து ஆணாக இருந்தால் இப்படி அறிவான், பெண்ணாக இருந்தால் அப்படி அறிவார், ஒரு பண்டிதராக இருந்தால் அப்படி அறிவார்லாம் ஒன்றும் கிடையாது. ஊறுகாய் எப்படி இருக்குமோ, எலுமிச்சை ஊறுகாய் சுவைக்குமோ, அது எல்லாருக்கும் வச்சு பார்த்தோம்னா ஆமாம் சார் நல்லா இருக்குது, உப்பு கொஞ்சம் அதிகம், கரெக்ட், நானும் அதான் சொல்கிறேன். எல்லாரும் ஒன்றா ஒத்துக்கிறாங்க இல்லையா? அதன்படி என்ன அர்த்தம், அங்கே ஒத்துக்கிறதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஆள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாக்கு சொல்லுது, நமக்கு அறிகிறோம். ஸோ புலன்கள் அறிவதற்கு உள்ளே ஒரு கர்த்தா வேண்டியதில்லை. ஆனால் இந்த பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம வித்யா என்று சொல்லக்கூடிய தன்னை பற்றிய ஒரு அறியாமையிலிருந்து விடுதலை பெற குரு நமக்கு உபதேசிக்கும் பொழுது, அப்பொழுதும் நமக்கு அறிவு உள்ளதான் வெளிவரும். அவரிடமிருந்து எனக்கு அறிவு வருகிறது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிரமாணம் இது. மற்றதுக்கெல்லாம் புலன்கள் பிரமாணமாக இருக்கிறது. இங்கே வந்து சப்தம் தான் வருகிறது, ஆனால் அர்த்தமுடைய சப்தத்தை நாம் வந்து பார்க்கிறோம். அதனால் அது வந்து புலன் அறிவுன்னு சொல்ல முடியாது. புலன் அறிவுனா அது வந்து குழந்தை அழகு சத்தமா சைரன் சத்தமானு சொல்கிறது தான். ஆனால் இவர் உபனிஷத்தினுடைய சொல்லின் பொருளை விளக்குகிறார்கள் வந்து அது சப்தத்தையும் தாண்டி அர்த்தமாக இருக்கிறது. அந்த அர்த்தத்தை கிரகிக்கும் பொழுது நமக்கு அறிவு உண்டாகிறது. என்னிடம் இல்லாத அறிவை குரு எனக்கு உள்ளே கொடுக்கிறார். அந்த சமயத்தில் எனக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த இடத்துல மட்டும் வாய்ப்பு இருக்கிறது. இவர் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? இவர் சொல்கிறது வந்து பொய்யா கூட இருக்கலாம், என்னை புகழத்துக்காக சொல்கிறாரு. இப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு தடைகள் இருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல மற்ற புலன் அறிவுக்கு நாம் கொடுக்கின்ற சரணாகதி இங்கே கொடுக்கறது இல்லை. அறிவு நிகழ வேண்டும் என்றால் அது வஸ்துவிடம் விட்டுட வேண்டும். தன் வசத்தில் எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உனக்கு ஆத்ம ஞானம் வேண்டும் என்றால் குருவின் வசத்தில் அதை விட்டுடு. உன் வசத்தில் எந்த தடையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். காதை திறந்து மனதை திறந்து வைத்துக்கொள். ஆனால் அப்படி நம்மளால் இருக்க முடியாது. இந்த வேதாந்த விஷயத்தை யூடியூப் மூலமோ வேறு யார் மூலமோ என் மூலமோ நேரடியாக கேட்கும் பொழுது இதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி ஒரு அபிமானத்தோடு தான் வரீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களை பற்றிய அபிமானத்தை மாற்றுகிறேன். அப்போது ஒரு முரண்பாடு உங்ககிட்டே ஏற்படுகிறது. நான் வந்து சிவப்பு நிறத்தை காட்டும் பொழுது நீங்களே சிவப்பு பார்க்கும்போது ஒரு முரண்பாடு இல்லை. நான் சிவப்புங்கிற நீங்கள் சிவப்பு. நான் ஒருவேளை அது மஞ்சள் சொல்லும்போது தான் நீங்கள் வந்து முரண்பாடை அறிவீர்கள். நான் சிவப்பு என்கிறேன், நீங்கள் சிவப்பு என்பீர்கள். நான் சொல்கிறேன் நான் ஆத்மா பிரம்மம், நீங்களும் ஆத்மா பிரம்மம் என்று. அந்த சமயத்தில் நீங்கள் அதை உடனடியாக நான் சிவப்பு என்று சொன்னதை சிவப்பு என்று ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பழைய அனுபவங்கள் வந்து தடையாக நிற்கிறது. அந்த இடத்துல தான் இந்த உபனிஷத் சொல்லுது, தயவு செய்து நீங்கள் பெரிய பண்டிதராக இருக்கலாம், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் டாக்டரேட் படிச்சிருக்கலாம், அது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே இருக்கலாம், பெரிய அரசனாகவும் இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், மிக்க பலசாலியாக இருக்கலாம், அல்லது தேவலோகத்திலேருந்து வந்த தேவனாகவும் இருக்கலாம். ஆனால் குருவின் முன்னாடி அறிவு வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா அடையாளங்களையும் தொலைத்து விட்டு தான் காதை திறந்து உட்கார்ந்து. ஏன்னா இது உங்களுக்கு அறிவு வேணும். உங்கள் அறிவே போதும், இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு கேட்கலான்னு சொல்லி ஒரு பொழுதுபோக்கு கேட்டிருந்தா அறிவு கிடைக்காது. உங்களுடைய அகங்காரம் மேலே வளரும். உங்கள்கிட்ட இருக்க அறிவை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு அது திடமாகி மறுபடியும் சம்சாரத்திலே விழ வேண்டியிருக்கும். இவரிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது உண்மை என்று நீங்கள் தெரிந்து ஒரு வைக்கிறீர்களே, அது பேர் ஸ்ரத்தை என்று பெயர். ஒரு பொருள் உள்ளே சென்று பார்க்காமல் அறியாமல் அது பொய்யா தப்பா என்று சொல்ல முடியாது. ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு முடிவு வர முடியாது. உபனிஷத் சொல்வதெல்லாம் பொய் என்று யாரால் சொல்ல முடியும்? உபனிஷத்தை அறிந்து படித்து விளங்கி கொண்டவனால் தான் சொல்ல முடியும்.
அப்படி நீ விளங்குவதற்கோ அதை தெரிந்து கொள்வதற்கோ இச்சை இல்லாமல் ஒரு முன்முடிவோடு இது வந்து பொய் சொல்லுகிறது அப்படின்ட்டு நீங்கள் முடிவு கட்டுறது வந்து தவறு. ஒன்றை நாம் தெரிந்து கொண்டு உள்ளே சென்ற பிறகுதான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் உண்மையா பொய்யா. அது குறித்தாவது அந்த முடிவுக்கு வரணும் வந்து அப்போ வந்து ஓப்பன் மைண்டட் பீப்புள். சயின்டிஸ்ட்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. யாருடைய கருத்தையும் வந்து இது பொய் இது தப்புன்னு சொல்கிறது இல்லை. இப்போது கொரோனாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி இந்த ஏற்கனவே கொடுத்த கோவிட் வேக்சினோ அல்லது வந்து கோவேக்சினோ இப்போ இருக்கிற ஒமிக்ரானுக்கு கொடுக்குமா கொடுக்காதா என்று விஞ்ஞானிகள் வந்து கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன்னு சொல்ல முடியும். அவர்கள் மறுபடியும் இந்த உண்மையை தனக்கு தோன்றியதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவங்க செய்து பார்ப்பாங்க பாப்புலேஷனில் எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வருது, எத்தனை பேருக்கு எதிர்ப்பு சக்தியின் மூலம் கிடைக்கிறது அப்படின்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு முடிவு வர முடியும். உடனடியாக வந்து ஒரு விஞ்ஞானி நாளைக்கே சொல்லிடுவாருன்னா அது வந்து தன்னுடைய சொந்த விருப்புகள் சொல்வதாக இருக்கும். விஞ்ஞானிகள் எப்பொழுதுமே திறந்த மனத்தோடு ஆராய்ச்சி மனத்தோடு தெளிவாக ஒன்றை உள்ளே நுழைந்து பார்த்த பிறகு தான் சொல்கிறாங்க. என்னுடைய டாக்டரல் தீசிஸை யாராவது கரெக்ஷன் போச்சுன்னு சொன்னால் அவர் படித்து பார்க்காமலே இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து நெருடல் இருக்கலாம், இவங்க நம்ம நினச்சிட்டு இருந்தது மாதிரி இல்லாமல் இவன் வேறு ஏதோ மாதிரி எழுதியிருக்கிறானே, ஆனால் தக்க சான்றுகள்லாம் கொடுத்துருக்கிறானே அப்படின்னு வென்று கேட்கும் பொழுது அந்த தக்க சான்றுகளை வந்து முறைப்படி செய்தானா அல்லது இவனாக குக்கப் பண்ணி செய்திருக்கிறானாங்கிறவனா கேட்கலாம். ஆனால் தீசிஸை படிக்காமல் சொல்ல முடியாது. அதே போல் வேதம் உபனிஷத் என்ன சொல்லுகிறதுன்றது முதல்ல செவிமடுக்கணும் இல்லையா? அதுவரை நாம் வைத்திருப்பது பேர் ஸ்ரத்தை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பொய் தப்புன்னு சொல்லலாம். இது ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா, நான் பல நண்பர்களோடு பழகி இருக்கிறேன். மெத்த படித்த பண்டிதர்கள், ஒரு மொழியியல் துறையில் வந்து தலை சிறந்தவர், பல பிஹெச்டி பட்டங்களுக்கு மனது கொடுத்தவர். ஆனால் அவரிடம் இந்த வேதம் வேதாந்தம்னு பேச்சு எடுத்த உடனே தம்பி அப்படியே போயிடுங்க அந்த சைடு, இதெல்லாம் பேசிட்டு வராதிங்க அப்படின்ட்டு செவி கொடுக்கவே மாட்டார். ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் வேதம்லாம் படிச்சுட்டு தான் அவர் சொல்கிறாரா? நீங்கள் அதெல்லாம் எது படிக்கணும்? அப்புறம் இவ்வளோ அவர் பண்டிதன் அப்படி ஒத்துக்க முடியும்? உண்மையான ஒரு ஆராய்ச்சி அறிஞன் ஒன்று தவறா இல்லையாங்கிறத உள்ளே சென்று பார்த்தா தான் தெரியும். உள்ளே சென்று பார்க்காமலே ஒரு முன்முடிவுக்கு வருதுங்கிறது வந்து தன்னுடைய மொழிப்பற்று இருக்கலாம், அவர்கிட்ட நாத்திகத்தன்மை இருக்கலாம், அது உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அப்போ வந்து ஆத்திகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளாமே சொல்ல முடியாது. அத்வைத வேதாந்தம் யாருக்கெல்லாம் தெரிகிறதோ அவர்களுக்கு எல்லா மதமும் தெரியும், எல்லா விதமான இந்த அந்த தரிசனங்களும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். அத்வைத வேதாந்த சொல்லுகின்ற குருவுக்கு எல்லா மதத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவு இருக்கும். எல்லா மத நூல்களையும் படித்து விட்டு தான் பேசுவார். படிக்காமலே அந்த நூலில் இப்படி இருக்கிறது அந்த நூலில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மாவோயிசத்தில் இருக்க ரெட் புக்கில் என்ன இருக்குதுன்னு ரெட் புக்கை படித்த பிறகு தான் சொல்ல முடியும். அதில் என்ன இருக்குதுன்னு நான் டிக்ளேர் பண்ண முடியாது. உள்ளே சென்று அது பார்த்த பிறகு, அது முறியடித்த பிறகுதான் அத்வைத வேதாந்தம் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு மாணவனும் இந்த உபனிஷத் சொல்லக்கூடிய உண்மையை உள்ளே சென்று சரணமடைந்து எதிர்ப்புகளை எல்லாம் நீ ஒரு பக்கம் வைத்துவிட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்து என்னதான் சொல்லுகிறது என்று பார்த்து அதன் பிறகு முடிவுக்கு வாருங்கள். அது அந்த ஒரு ரெக்வெஸ்ட் தான். அந்த நிலை தான் விதிவத் உபசன்னு அப்படின்னு நாம் வந்து அதுக்கு விளக்கத்தை நாம் தருகிறோம். அந்த விதிவத் உபசன் முறைப்படி அணுகினார். இது என்ன முறைப்படி? ஏன் வேதமே அது சொல்லுது, உபநிஷத்தே அது சொல்லுது. என்ன படிக்கிறதுக்கு நீ குரு கிட்ட வந்தா இப்படி வா அப்படின்னு தான் சொல்லுது. அதில் அர்த்தம் இல்லாமல் இருக்குமா? ஒவ்வொரு வேதத்தில் இருக்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. பகவ எதை கஸ்மின் விஜ்ஞாதே அறிவதால் இவை இதம் சர்வம் விஜ்ஞாதம் அறிந்தது ஆகுமோ என்று அவர் கேட்கிறார். அடுத்த மந்திரம் தஸ்மை ச ஹோவாச. ஹோவாசங்கிறத ஹ உவாச அப்படின்னு பிரிச்சுக்கணும். அது இணையும் போது ஹோவாசன்னு ஆகும். ஹங்கிறதெல்லாம் ஒரு சப்தம் தான்.
அதுக்கு ஒரு நிச்சயமாக அப்படின்னு கூட நான் எடுத்துக்கலாம். இன்டீட் அப்படின்லாம் இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, இன்டீடுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அது எதுக்கு டிக்ஷனில் பார்த்த அர்த்தம் தெரியாது. இப்படி சொல்லுவாங்க, இன்டீட். ஒருத்தர் சொல்கிறார், இப்படி தானுங்களான்னு. எஸ் இன்டீட். எஸ்னாலே போதும். இன்டீடுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அது எனக்கும் தெரியல. அது மாதிரி அது ஒரு சப்தம். நிச்சயமாக என்ன எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறாரு, அவர் கேட்டது எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அறிவை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் பகவான். எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கல, அது மாதிரி இருக்க முடியுமா? ஏதாவது அறிவு ஒன்று இருக்குதா? அது அந்த மட்டும் அறிந்து கொண்டால் வேறு எல்லா டிகிரியும் வாங்கிட்ட மாதிரி ஆகிடுமா? ஐஐடியிலேருந்து ஐடிஐலேருந்து ஜிபிடி எல்லா கல்லூரியிலும் எல்லா இன்ஜினியரிங்கும் எல்லா சயின்ஸும் எல்லா சைக்காலஜியும் எல்லா அஸ்ட்ரானமியும் எல்லா காஸ்மாலஜியும் எல்லா பயாலஜியும் எல்லா மெடிசனும் படித்த மாதிரி ஆகிவிடுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது மாதிரி இருக்குமா? அதுக்கு அவர் பதில் சார் தஸ்மை அந்த கேள்வி கேட்ட அவனுக்கு பதில் சொல்கிறார். அவர் ஹோவாச பதில் சொல்கிறார். துவே இரண்டு, வித்யே, வித்யானா புளூரல், வித்யே கலைகள், அறிவு, ஞானம், இரண்டு வகை ஞானம் இருக்கின்றது. வேதித்தவ்ய அறிந்து கொள்ள வேண்டியவை. வேதித்தவ்யம், தவ்ய என்று ஒரு பிரத்யா ஒரு பின்னோட்டு விகுதியை சேர்த்தோம்னா கட்டாயம் செய்யணுங்கிற அர்த்தம். கர்த்தவியம் என்றால் செய்தாக வேண்டும், ஞாத்தவியம் என்றால் அறிந்தாக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். தவ்யம் அப்படின்ட்டு போடும்போது அப்படி செய்து தான் ஆகணும். வேதித்தவ்யம் என்றால் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். ரெண்டு விதமான அறிவு இருக்கிறது, இரண்டையுமே அறிந்து கொள்ள வேண்டுங்கிறார். ஒன்றை தள்ளிட்டு ஒன்றுன்னு சொல்லலை. துவே வித்யே வேதித்தவ்ய. இது ஸ்ம, இதெல்லாம் ஸ்மன்லாம் பேசும்போது நடுவில் அப்படின்னு சொல்கிறல, அந்த மாதிரி ஒரு சத்தம். அவ்வளோதான். எத் பிரம்மவிதோ வதந்தி என்று இந்த பிரம்மவித், வித் என்றால் வித்வான், கல்வி அறிவுடையவன், இந்த ஞானத்தை பெற்றவன், அவன் வித்வான். இப்போ பகத்தை உடையவன் பகவான், தனத்தை உடையவன் தனவான், ரதத்தை உடையவன் ரதவான், இப்போ வித்தை உடையவன் வித்வான். அப்படி என்று இந்த பிரம்ம வித்தியை அறிந்தவர்கள், இந்த பிரம்ம வித்வான்கள் வதந்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரம்ம வித்தியை அறிந்தவங்க இப்படி சொல்கிறாங்க. ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன? பரா ச அபரா என்று சொல்கிறார். பரா என்று ஒரு வகை ஞானமும், பரா சன்றது சைவ இவ, ச இவ அபரா. இங்கே வா பரான்னு இருக்கு இல்லையா, இது வந்து சைவ அபரா அப்படின்னு பிரிச்சுக்கணும். ச இவ அபரா. பரா மற்றும் அபரா என்று இரண்டு துவே ஞானங்கள் இருப்பதாக இந்த பிரம்ம வித்தியை அறிந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. இதுதான் அங்கே பார்க்கிறோம். ஹ உவாச கூறினார். துவே வித்யே அறிவு, வேதித்தவை அறியத்தக்கது, இது ஹஸ்ம என்று எத் பிரம்மவித வேதத்தை அறிந்தவர்கள் வதந்தி கூறுகிறார்கள். ஏவ அந்த இவ்விரண்டும் ச ஏவன் வந்தது இல்லையா, அந்த ச ஏவ பரா பராவித்யா என்றும் அபராச்ச அபராவித்யா என்றும் பெயர் பெற்றுள்ளது. இப்போ மறுபடியும் இந்த பரா அபராவித்யாவை என்னென்னு வரிசைப்படுறாரு. இப்போ அபராவித்யா என்னன்னு சொல்லப்படுகிறது. தத்திர அபரா ரிக் வேதா, யஜுர் வேதா, சாம வேதா, வேதோ அதர்வ வேத, சிக்ஷா, கல்போ, வியாக்கரணம், நிருத்தம், சந்தோ, ஜோதிஷம் இதி அத. மேலும் அத பிறகு பரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே என்று இந்த சூத்திரம், இந்த மந்திரம் சொல்கிறது. இது ரெண்டு விதமான வித்தைகள் சொன்னாங்க. துவே வித்யான்னு சொன்னோம். அதில் வந்து அபராவித்யா பராவித்யா. இது வரைக்கும்
நாம் பார்ப்பது வந்து அபராவித்யா. இனி நாம் பார்க்க போவது இந்த 2வது கேட்டகரி பராவித்யா. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அபராவித்யா என்பது என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுது. அபரா என்றால் என்னன்னா பரம் அல்ல. பரம்னா என்ன? மேலானது. மேலானது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு இன்னும் சொல்லலாம், கீழானதுன்னு சொல்லலாம் இல்லையா? அது எதுக்கு கீழானதுன்னு சொல்லணுங்கிறது அபரான்னு சொல்லிட்டாங்க. அதனால இதெல்லாம் கீழானதுன்னு நினச்சக்கூடாது. ரொம்ப லோலி, இந்த கிளாஸ் எல்லாம் ஏன் படிச்சிங்க, நீங்கள் எது பாட்னி எடுத்து படிச்சிங்க அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. நீங்கள் இவ்வளோ அறிவாக இருக்கு, நீங்கள் எதுக்கு நீங்கள் பாட்னி படிச்சிங்க, நீங்கள் மெடிசன் படிக்கணும், மெடிசன் கிடைக்கலன்னு தான் பாட்னி படித்தேன். அதனால் மெடிசன் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஒரு வந்து காலேஜெலாம் வேண்டியதில்லை, பாட்னி படித்தாலே போதும். அறிவு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். இந்த கற்கின்ற முறையை தான் எனக்கு வந்து என்னுடைய ஆசான் சொல்லி கொடுத்தார். சுந்தரலிங்கம்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். கே லக்ஷ்மணன் இருக்கிறார், அவரும் இருக்கிறார், இப்போது இங்கே தான் கோயம்புத்தூரில் இருக்கிறார். அவங்களாம் எனக்கு வந்து எப்படி கற்றுக்கொள்ளணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த கல்வியை நம்மளால் கற்றுக்க முடியுது. அது வந்து கற்றுக்கொண்டுங்கிற டெக்னிக்கை நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரானமியோ, காஸ்மாலஜியோ, மாலிகுலர் ஃபிசிக்ஸோ எது வேணால் நம்ம படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபந்தான். ஆனால் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஆசை நம்மிடம் இருக்கணும். எப்படி கற்றுக்கணுங்கிற கற்றுக்கொள்கிற வித்தையே கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் இந்த அபரா என்பதெல்லாம் மேலானது அல்லன்னு தான் சொல்லப்பட தவிர அது கீழானதுன்ற வார்த்தையை எப்போவுமே நம்ம வேதம் வந்து சொல்லுவதில்லை. அதனால் அபரா என்று அது சொல்கிறது. மேலானதுன்னு ஒன்று சொல்லிடுது, பராவித்யா. இந்த அபராவித்யாங்கிறது என்னன்னு ரிக்வேதம், ரிக்வேதத்தெல்லாம் படித்திருக்கிற பண்டிதர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அது ஒன்றும் வசதி இல்லை. அது வந்து பராவித்யா, அது அபராவித்யா. ஒருவேளை யஜுர்வேதம், அவங்களுக்குள்ள சண்டை பண்ணாங்க, யஜுர்வேதி, நீங்கள் எல்லாம் ரிக்வேதி தானே, நாங்கள்லாம் யஜுர்வேதி. ரிக்வித் அப்படின்னு ஒருத்தன் பேர் வச்சுக்குவான். ரிக்வித்னா என்னென்னு தெரியாது உங்களுக்கு. ரிக்குன்னா ரிக்வேதத்தை படித்தவன்னு அர்த்தம். அம்மா அப்பாவுக்கே ரிக்வித்துன்னு பேர் வச்சிருக்கப்ப என்ன அர்த்தம்னே தெரியாது. ரிக்வித் என்றால் ரிக்கை அறிந்தவன், யஜுர்வித் என்றால் யஜுர்வேதத்தை அறிந்தவன், சாமவேதன் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை ரிக்கு படித்ததை விட யஜுர்வேதம் போகுமானா அதுவும் அபராதம். சாமவேதம் நிறைய பேர் சொல்கிறாங்க, சாமவேதிகள் வந்து ரிக்வேதத்தில் மந்திரத்தை பாடலாக பாடுறவங்க கொஞ்சம் ஹையர் ஸ்டைல், நாங்கள் சாமவேதின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்களே, அதுவும் அபராவித்யா தான். அதுக்கு மேலே அதர்வனம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா இந்த 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 உபநிஷத்தை இதில் தான் இருக்குது. அதுவே சொல்லுது, அந்த உபநிஷத்துக்கு கூட வேத மந்திரத்தை அதர்வனத்தையே அபராவித்யான்னு தான் சொல்லுது. சரி, தன்னுடைய வேதத்தை சாகை, இதெல்லாம் 4 சாகைகள், 4 பிரிவுகள், இப்படி 4 கிளைகள். வேதம்னு ஒரு மரத்துக்கு 4 கிளை, ரிக்கு, யஜுர், சாம, அதர்வனம். இதில் அதர்வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு உபநிஷத்தை, இந்த அதர்வனத்து மந்திரத்தை எல்லாத்தையுமே வந்து அபராவித்யான்னு தான் சொல்லுது, கீழான வித்தைன்னு தான் சொல்லுது. ஒருவேளை இந்த சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக இருக்குமா? ஒருவேளை கல்போ என்று சொல்லக்கூடிய கல்வியா, வியாகரணமா, நிருத்தமா, சந்தசா அல்லது ஜோதிஷமா, இதெல்லாம் 6 அங்கங்கள். இது வந்து வேத அங்கங்கள் சொல்லுவாங்க. அது வேதாங்கம்னு பேர். ஆறுங்கிறது வந்து ஷட்டும்பாங்க, வாயமுழுன்ற அந்த ஷட்டு இல்லை, ஷட்டுனா 6. இப்போ ஷடங் அப்படின்னு அர்த்தம். ஷடங்கம் அப்படின்னா அதான் நம்ம சடங்குகிறோம். ஒருவேளை இந்த மந்திரங்கள்லாம் படிச்சுட்டு இந்த 6 சடங்குகளையும் தெரிஞ்சவங்க பெரிய ஆளா, அதெல்லாம் கூட அபராதம். அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதில் அந்த 2 ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம். சிக்ஷா என்பது வேத மந்திர உச்சாரண சாஸ்திரம். வேதத்தை மட்டும் படித்தா பத்தாது, சிக்ஷாவும் படிக்கணும். எப்படி உச்சரிக்கணும்னு, ஒவ்வொரு சப்தமும் வந்து ஒரு சுருதியில் இருக்குது, அந்த சுருதிக்கு போகணும். அந்த நம்ம தட்டையாக பேச முடியாது. ஒரே குரலில் நியூஸ் வாசிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே ஒரு குரலில் வேணால் நம்ம தூங்கிடலாம். ஆனால் பேச்சாளர் மேடையில் பேசும்போது பார்த்தா ரெட்டாரிக்குங்கிறோம்.
அப்போ சில இடத்துல உயர்த்தி சொல்லுவார், சில இடத்துல குறித்து சொல்லுவார். இப்படி வேத மந்திரத்துலேயும் அது வந்து தட்டையாலாம் பண்ணக்கூடாது. சில பேர் வேத மந்திரமானு தெரியாது, வழவழன்னு பாடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு உச்சாரணத்திலையும் அந்த அது வந்து அது குறைவா அல்லது மேலே உச்சமா அனுதாத்துவா அது மாதிரி சொல்லணும். அந்த உச்சாரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சாஸ்திரம். அப்போ வேதத்தை படித்தா சிக்ஷாவும் படிக்கணும். கல்பம்னா எப்படியெல்லாம் யாகத்தை செய்வது, இந்த மந்திரங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும். இந்த கல்ப சாஸ்திரத்தில் சில்ப சாஸ்திரமும் படிச்சுக்குவாங்க. கோயிலுடைய நிர்வாகம், கோயிலை வந்து பூஜை செய்கின்ற முறைகள், யார் யாருக்கு என்னென்ன செய்யணும், எப்படி நைவேத்தியம், யஜ்ஞம் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான யஜ்ஞ கலசங்கள் வைக்கணும், யஜ்ஞ குண்டங்கள் எப்படி அமைக்கிறது, அதுக்கு துணை பொருள் என்ன, ஒரு யாகம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு சின்ன சின்ன கூட இருக்கிற யாகமெல்லாம் இருக்கிறோம். அனுஜ்ஞா யாகம்னு ஒன்று செய்வாங்க, அக்னிக்குன்னு ஒரு யாகம் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கிட்டையும் அக்னிக்கிட்ட ஒரு அதிகாரம் வாங்கிட்டு அப்புறம் தேவதைகிட்ட வந்து அனுஜ்ஞை வாங்கிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி யாகங்கள் ஒரு 4-5 செய்த பிறகு தான் மேஜர் யாகத்தை வர முடியும். அதுக்கப்புறம் பெரிய யாகத்துக்கு போகணும். இப்படி எல்லாம் எப்படி செய்வதுங்கிற யாக விதிகளை பற்றியது கல்பம். வியாகரணங்கிறது இலக்கணம். இலக்கணம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல எப்படி வந்து ஹா குன்னுலாம் வந்து வெறும் சப்தங்கள், பிரத்யாயன்னு சொல்லக்கூடிய முன்வட்டு, அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய விசர்க்கம், இதெல்லாம் நம்ம எப்படி சேர்ப்பது, பிணைப்பது, எரிப்பது, இதெல்லாம் இலக்கணத்துக்கு வியாகரணம்னு பேர். இந்த இலக்கண நூல்கள் வந்து நிறைய இருந்திருக்குது. பாணினியினுடைய இலக்கணம் தான் நமக்கு வந்து சமஸ்கிருதம் இருக்குது. நமக்கு தமிழில் வந்து தொல்காப்பியர் வந்து இலக்கணம் எழுதியிருக்கிறார், நன்னூல் சூத்திரம்னு பேர். தொல்காப்பியரனுடைய இலக்கணத்தில் வந்து அவர் சொல்கிறார், எனக்கு நான் எழுதிய இலக்கணங்கள் வந்து எனக்கு முன்னாடியே இலக்கணங்கள் மொழிக்கு எழுதியிருக்கிறாங்களோ அதை வைத்து தான் நான் எழுதினேன் அப்படின்றார். அப்போ தமிழுக்கு இலக்கணம் வருவதற்கு முன்னாடியே வேற்று மொழியில் இலக்கணம் இருந்திருக்குது. அதைத்தான் ஐந்திரம்னு அவர் சொல்றார். ஐந்திரம்னா இந்திரன் என்பவனால் எழுதப்பட்டது, அகஸ்தியரால் உருவாக்கப்பட்டது, பாணியினால் உருவாக்கப்பட்டதுன்னு. இப்படி வியாக்கரணத்தில் வந்து 9 வகை இருக்குமா. இது வரைக்கும் 9 வகை இலக்கண நூல்கள் இருக்கின்றது என்று சமஸ்கிருதம் சொல்லுது. தமிழுக்கு நமக்கு தெரியல. சமஸ்கிருதத்தில் 9 இருந்திருக்குது. அது வந்து நவ வியாக்கரணம்னு பேர். இங்கே நவ அப்படின்னு போட்டுக்கணும். நவ வியாக்கரணம் 9 வகை வியாக்கரணங்கள் இருந்ததாக சொல்கிறது. இந்த 9 வியாக்கரணத்தை யார் படிச்சிருப்பாங்க? பாணினியை படிக்கிறதுக்கே உயிர் போயிடும். நன்னூல் படித்து நன்னூல் சூத்திரங்களை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். அதெல்லாம் சூத்திரங்களாக இருக்கிறது. சூத்திரத்தை விரிச்சு சொல்லணும். அப்போ 9 வியாக்கரணத்தை யாராவது ஒருத்தன் படிச்சிருப்பானா? ஆஞ்சநேயர் படிச்சிருக்காரா? சரியா சொன்னார். ஆஞ்சநேயர் தான் நவ வியாக்கரண பண்டிதர்னு பேர். நம்ம குரங்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ராமாயணத்தில். இல்லை, அவர் பெரிய பண்டிதர், ராமனுக்கு உதவி செய்தவர். இது கதைகளாக இருக்கிறதுனால அந்த வந்து அவங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும்னு அந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் குரங்குலாம் கிடையாது, அவங்க நம்ம சாதாரண மனிதர்கள் தான். ஒருவேளை அவங்களுடைய இனத்தின் பெயர் அந்த மாதிரி இருக்கலாம், ஒவ்வொரு இனத்துக்கு ஒரு பெயர் இருக்கலாம், அதை நம்ம விட்டுடுவோம். ஆஞ்சநேயர் வந்து ஹனுமன் நவ வியாக்கரண பண்டிதர் என்று பெயர். அப்படி அவர் படிச்சிருந்தா கூட அவர் வந்து அபர வித்யா தான். அப்படி என்ன வசதியானது, அதைத்தான் நம்ம வந்து முண்டகத்தில் படிக்க போகிறோம். முண்டக உபனிஷத் தான் பரவித்யா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதிலும் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு, பார்ப்போம். அடுத்தது நிருத்தம் என்று சொல்வது. இது வேர் சொல்லை பற்றிய ஆராய்ச்சி சாஸ்திரம். ஒரு சொல் எப்படி பிறக்கிறது, எட்டிமாலஜி அப்படின்னு பேர். இந்த எட்டிமாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்ஸு மொழியெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு சொல் எப்படி பிறக்கிறது, ஒரு சொல்லிலிருந்து நிறைய சொல் இப்போ உண்டாகிட்டே இருக்கலாம். அந்த ஆதி முதல் சொல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது வந்து அதை வினையடின்னு சொல்கிறோம். குழந்தைகள் வந்து எந்த மொழியுமே பேசுறதில்லை, பச்சை குழந்தை அது. ஆனால் ஒரு பூச்சி தரையில் போகிறத பார்த்தா அது என்ன சொல்லும்? ஊ அப்படின்னு சொல்லும். ஏன் அது அந்த ஊன்னு சொல்லுச்சு? யாருமே அம்மாவுக்கு அந்த அம்மா சொல்லி ஊன்னு சொன்னாங்களா? நமக்கே தெரியல, ஆச்சரியமாக தான் இருக்குது. எல்லா குழந்தைகளும் உலகம் முழுக்க அப்படி தான் சொல்லுது. ஏதாவது ஒன்று மெல்ல தரையில் போச்சுன்னா அது ஊன்னு அர்த்தம். அதனால் ஊர்தி. எல்லாரும் ஊர்ந்து தான் ஒரு நாட்டை பேசியதுனால அதுக்கு ஊர்னு பேர். அங்கே இருக்கிற எல்லாருமே ஊர்ந்து தான் போகிறாங்க தரையில். இப்போ தான் எல்லாம் வானத்தில் பறக்கிறாங்க, ஊர் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேருந்து நம்ம நிறைய
சொற்களை கொண்டு வரலாம். கு என்று ஒரு சப்தம் இருக்குன்னு வைங்களேன். கூன்னு சொல்லும்போதே குவிந்திருத்தல்னு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு அடையாளம் வந்துருக்கு. ஏதாவது ஒன்று விரிந்து இல்லை, தட்டையா இல்லை, வளைந்து இருக்குதுங்கிறதுனால குண்டலம், குழி, ஒரு குழி தோண்டி இருக்குன்னா கு. அப்புறம் குடம், குவலயம், குண்டான், இப்படி இந்த கூங்கிறதுல வந்துருக்குது. எப்பவுமே முட்டை வளைஞ்சுதான் இருக்கான், அதில் ஒரு கூ முட்டை. அவன் விரிந்து அவனால பார்வையை வந்து பெருசாக பார்க்க முடியல, அதனால கூ முட்டை அப்படிங்கிற. கூ என்றால் சுருங்கிய, வளைந்த அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வருது. இப்போ இந்த கூ என்ற சொல்லுக்குலேருந்து இத்தனை சொற்கள் நம்ம உண்டாக்க முடிகிறதுனா இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் எத்தனையோ சொற்களை வந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்கலாம். அது பேர் நிருக்தம்னு பேர். சந்தஸ் என்பது வந்து சந்தி இணைப்பு, அப்புறம் யாப்பு இலக்கணம். இப்போ நம்ம ஒரு ஒரு யாத்தல் என்று சொல்லக்கூடிய முறையில் முன்னெல்லாம் உரைநடைன்னு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எழுத்துன்னு வந்துடுச்சுன்னா உரைநடையே கிடையாது அப்போல்லாம். ஏன்னா ஓலையே குட்டி குட்டியாக இருக்குது. அந்த உரைநடையெல்லாம் எப்படி எழுத முடியும்? கதையெல்லாம் எழுத முடியாது, பாடலை தான் எழுத முடியும். கம்பராமாயணத்தை உரைநடையில் எழுதணும்னா எப்படி ஆகும்? அது மூட்டை மூட்டையாக ஓலையை தூக்கிட்டு வரணும். ஒரு ஓலைக்கட்டை எடுத்துகிட்டு இது வந்து கம்பராமாயணம் அப்படின்னு சொன்னால் அத்தனை 10,000 பாடல்களும் அதில் இருக்குது. பாடலை எழுதுனா தான் ஓலையில் எழுத முடியும். அது ஓலையில் வந்து 4 வரி வெண்பா எழுதுறது தான் வசதி இருக்குது. இல்லை 8 வரி எழுதலாம். இல்லை 2 ஓலையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 8 சீர் இருக்கக்கூடியதோ அல்லது 12 அல்லது 16 வரிகள் கொண்ட பாடல்கள் நம்ம எழுதலாம். இந்த அதுக்கு உண்டான இலக்கணங்கள் பேர் சந்தஸ்ன்னு பேர். அந்த சந்தஸை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பேர் செய்யுள் இலக்கணம்னு சொல்கிறோம். இதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப காலெல்லாம் தூக்கி விட்டுக்கிறாங்க, நாங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. ஜோதிஷம் என்பது இந்த சடங்குன்னு சொல்லக்கூடியதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா சடங்குகளையும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வேதத்தை பயன்படுத்த முடியும். அதில் முக்கியமானது ஜோதிஷம். ஜோதிஷ் என்றால் ஒளி என்ற அர்த்தம். ஜோதிஷம் என்று சொன்னால் ஒளி ஊட்டுதல்னு அர்த்தம். எப்போ ஒளி தேவைப்படும்? இருட்டு இருந்தால் தான் தேவைப்படும். அப்போ ஏதாவது இடத்துல குழப்பம் இருந்ததுன்னா அதுக்கு ஒளி தருவது, எதனால், ஏன், எதற்காக அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுனா அது ஜோதிஷம் தான் நமக்கு வந்து உதவி செய்யும். அதுவும் ஒரு முக்கியமான வேதத்தின் ஒரு பகுதி. ஜோதிஷம் வந்து வேதத்துலேயும் தனியாக உண்டானதில்லை, வேதத்தினுடைய உள்பகுதியே. அப்போ வேதம் 4, அதனுடைய அங்கங்கள் 6. இது ரெண்டும் சேர்ந்து அது வந்து உபாங்கம், அங்கம்னு சொல்லுவாங்க. உபாங்கம்னு வேற இருக்குது. தனுர் வேதம், ஆயுர்வேதம், சஸ்திர வேதம், அஸ்திர வேதம், நட்சத்திர வேதம், பிரேத வேதம் அப்படின்லாம் நிறைய உபாங்கங்கள் இருக்குது. அப்போ வேதம், அங்கம், உபாங்கம், இது பேர் தான் சாங்க உபாங்கம்னு பேர். சில பேர் சொல்லுவாங்க சாங்க உபாங்கமாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்கோ பாங்கம் அப்படின்னு தமிழில் கூட சொல்லுவாங்க. அவர் ரொம்ப சாங்கோ பாங்கமாக நடந்துக்குவாருங்க. ச அங்கம், அங்கங்களையும் சேர்த்தது. ச என்றால் என்ற உம்காரம். அங்கம், ச அங்கம்னா அங்கங்களுடன். உபாங்கம், கோங்கிறத உபாங்கன்னு பிடிச்சிக்கணும். உபாங்கங்களாகிய இந்த சஸ்திர வித்யா, அஸ்திர வித்யா, தனுர் வித்யா, அப்புறம் குதிரை ஏற்றம் சொல்லக்கூடிய ஹஸ்த வித்யா, அதுக்கப்புறம் நட்சத்திர வித்யா, பிரேத வித்யா, அப்புறம் விஷங்கள் எல்லாம் முறிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும், அது மாதிரியான வைரி வித்யா, இது மாதிரியான படைகளில் இருக்கக்கூடிய அணிவகுப்புகள், சேன வித்யா, இதெல்லாம் உபாங்கங்கள் அடக்கம். இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு பேர் சாங்கோபாங்கம்னு பேர். சாங்கோபாங்கமாக நடந்துக்கணுன்னா எல்லாம் தெரிந்தது போல் நடந்துக்க, மக்கு மாதிரி போய் செய்யாத அப்படின்னு அர்த்தம். இப்படி இவ்வளோ கலைகளையும் அப்போ ச அங்க உபாங்கம் எல்லாமே அபர வித்யா, கீழானது தான் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்றால் எது மேலானது? அத்தக, ஆனால் இது வந்து 2 வரணும். அத்தக ஆனால், யயா எதனால், தத் அந்த அக்ஷரம் அழிவற்ற பொருள் அதிகம்யதே அடையப்படுகிறதோ அதுவே பராவித்யா அப்படின்னு சொல்ல. எந்த வித்தை கட்டினாலும் அது அபரவித்யா தான். எது வந்து பரவித்யா? எந்த ஒன்றால் இந்த அக்ஷரம் அறியப்படுகிறதோ
அந்த அறிவு தான் பராவித்யா என்று பெயர். இப்போ அக்ஷரம் என்றால் என்ன? சரம் என்றால் அழிவதுன்னு அர்த்தம். சரம்னா அழிந்து போவது, தேய்ந்து போவது, குறைந்து போவது, குன்றி போவது, மங்கி போவது, இல்லாமல் போவது. ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும், அது வேறொன்றாக மாறிடும். அக்ஷரம் என்றால் அழியாதது. இப்போது அ ஆ இ எல்லாம் அக்ஷரம் சொல்கிறோம். அதெல்லாம் எழுத கற்றுக் கொடுக்கும்போது குழந்தைக்கு அக்ஷர அபியாசம்னு சொல்கிறோம். அக்ஷராபியாசம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னா எழுத்து பயிற்சி ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ எழுத்துக்கும் அக்ஷரம் தான் சொல்கிறோம். ஒரு அக்ஷரமாக இருக்கக்கூடியது ஓங்காரமான ஏகாட்சரிங்கிறோம். 5 அக்ஷரங்கள் கொண்டது பஞ்சாட்சரி அப்படிங்கிறோம், நம சிவாய. அப்புறம் அஷ்டாட்சரி 8 இருந்ததுன்னா அப்படி சொல்கிறோம், நமோ நாராயணாய. இப்படியெல்லாம் அக்ஷரங்களை கொண்டு நம்ம மந்திரங்களெல்லாம் பேர் வச்சுருக்கிறோம். அக்ஷரம்னா நம்ம இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அக்ஷரம்னா எழுத்து அப்படின்னு. எழுத்துக்கும் அக்ஷரம் தான் பேர். ஏன்னா அது உடைக்க முடியாது. ஆவை வந்து உடைங்க, காவை உடைக்கலாம், இக்கு ப்ளஸ் ஆ. சாவை உடைக்கலாம், இச்சு ப்ளஸ் ஆ. ஆனால் உயிரெழுத்தாகிய ஆவை உயிரை உடைக்க முடியுமா? 2 உயிராகுமா? ஆகாது. ஆனால் எது ஒன்று எழுத்து சப்தங்களிலே மனித அப்போ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன், இலக்கணத்தை கண்டுபிடிச்சேன். சப்தங்கள் நம்ம எவ்வளோ பேசினாலும் சப்தங்களை வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு பிரிச்சிருக்கிறாங்க. அந்த உயிர்மெய் எழுத்துல வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எழுத்துக்களிலே எது அக்ஷரம், எந்த ஒன்று தன்னில் சிதைவடையாதோ, முழுமையாகவே எப்பவும் இருக்குமோ, பூர்ணமானதோ, அதுக்கு அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அக்ஷரம் என்பது உண்மையிலே எது யாருக்கு பெயர்னா பிரம்மத்துக்கு தான் பெயர், கடவுளுக்கு தான் அது பெயர். கடவுள் பெயர் அக்ஷரம். அந்த கடவுளை பற்றிய அழிவற்ற அக்ஷரம் பிரம்மம், அந்த பரம்பொருள் எந்த சொல்லால் அறிவிக்கப்படுகிறதோ, அடையப்படுகிறதோ, அதிகம்யதேனா புரிந்துகிறது. கடவுளை வந்து உனக்கு புரிய வைக்கிறது எதனால்? எந்த சொல்லால்? அந்த சொல்லே பராவித்யா. இப்போ பராவித்யாங்கிறது என்ன? அது ஒரு புக்கோ, பொயட்ரியோ, அல்லது எழுத்தோ, மூலம், எதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு சொல், எந்த ஒரு வாக்கியம் உன்னை, உன் சொரூபத்தை பகவான் கடவுளுடைய சொரூபம் என்று அறிய வைக்கிறதோ அந்த சொல், அதுதான் பராவித்யா. அப்போ முண்டகோபனிஷத் அதுவும் பராவித்யா தான். அதுக்குள்ள எந்த சொல், அயமாத்மா பிரம்மம், பிரம்மவித் பரம் ஆப்னோதி என்று சொல்லுது. அந்த மாதிரியான சொல் அதுதான் அந்த பராவித்யா என்று சொல்ல முடியும். அந்த பராவித்யாவும் உங்கள் மனதிலே, உங்கள் அந்த கரணத்திலே அனைத்து குழப்பங்களும் நீங்கி இது உண்மையே, சத்தியமே சத்தியம், நானே பிரம்மம் என்று எப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதோ அந்த விளக்கத்தை தந்த அந்த சொல் அதுதான் பராவித்யா. அப்போனா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சொல்லாதான். அது அக்ஷரம் பிரம்மம். பிரம்மம்ங்கிற வார்த்தையும் அயமாத்மா பிரம்மமும் தத்துவமசியும் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியங்கள் தான் பராவித்யாவாக இருக்கும். அதனால் மகா வாக்கியத்தை உள்ளடக்கிய உபனிஷத்து கூட அபராவித்யா. ஆனால் அந்த ஒரு சொல் யயா, எதன் மூலம் அந்த அழிவற்ற பிரம்மம் அறியப்பட்டதாக ஆகிறதோ அந்த ஒரு புக், அந்த ஒரு சொல், அந்த ஒரு விளக்கம், அந்த குருநாதனுடைய சப்தம், அதுதான் பராவித்யா அப்படின்னு இந்த பிரம்ம வித்யாவுக்கு இப்படி ஒரு பெரிய முகாந்திரத்தை இது கொடுத்து இப்போ நமக்கு அறிமுகம் செய்கிறது. யத் தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்ஷுகு, இந்த சாவை இங்கே சேர்த்து ஆவை சேர்த்துக்கணும். அசக்ஷுகு ஸ்ரோத்ரம் தத பாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராகா என்று இந்த மந்திரம் திடுதிப்பென்று ஒரு கதையில் ஆரம்பித்து பராவித்யான்னு சொல்லி நிகழ்ந்த ஒரு முன்னுரையை கொடுத்துட்டு பராவித்யாவில் அந்த அக்ஷரத்தை பற்றி பேசுது.
இப்போ நம்ம எதை பற்றி படிச்சுக்கிறோம்? அக்ஷரம். எது யயா அதிகம்யதே, யயா தத் அக்ஷரம் அதிகம்யதே, அந்த அக்ஷரமாகிய பரம்பொருள், மெய்ப்பொருள் அந்த பராவித்யாவில் சொல்லப்பட்ட மெய்ப்பொருளின் தன்மையை பற்றி அது சொல்லுது. அந்த எத்து தத்து, அந்த இந்த அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த இந்த அத்ரேஷ்யம். திருஷ்யம் என்றால் பார்க்க முடிவது, பார்க்கக்கூடியது. கட்புலனாவது, கட்புலனாவது செவி புலனாவதுன்னு வச்சுக்கலாம். சுவை புலனாவது, ஸ்பரிச புலனாவது, அல்லது வாசனை புலனாகுவது. வாசனை மூலமோ, சுவை மூலமோ, தொடுதல் மூலமோ, கண் மூலமோ, சப்தம் மூலமோ எதையெல்லாம் அறிகிறீர்களோ அது பேர்லாம் திருஷ்யம். இது அத்ரேஷ்யம். அப்படின்னா இது புலனுக்கு எட்டாததுன்னு அர்த்தம். இந்த பிரம்மத்தை புலனால் பார்க்க முடியாது. புலனுக்கே எட்டாதுன்னா அது இருக்குதுன்னு எப்படி எனக்கு தெரியும்? புலனுக்கு எட்டாத பொருள் எவ்வளவோ இருக்குது. ஒருவேளை ஐம்புலனுக்கு எட்டாமல் இருக்கலாம், ஞானேந்திரியங்கள். இது வந்து அத்ரேசங்கிறது ஞானேந்திரியத்தை சொல்லுது. ஞான இந்திரியங்கள், புலன்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேர். கொஞ்சம் சகிச்சுக்கணும். தமிழில் புலன்னா நமக்கு புரிஞ்சிடும், சில பேருக்கு புலனோட புரியாது. புலன்கிறது வந்து சென்சரி ஆர்கன்ஸ், இங்கிலீஷில் சொல்லணும்னா. இந்த சென்சரி ஆர்கனுக்கு வந்து ஞான இந்திரியங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அறிவை நான் இதன் மூலம் தான் பெறுகிறோம். கர்மங்கள் ஆற்றுவதற்கு இது வந்து பயன்படாது. கர்மங்கள் செய்வதற்கு வாய் வேணும், ஏதாவது சொல்லணும், பேசணும். நிறைய நம்ம வந்து ஏதாவது செய்கிறோன்னா வாயால் தான் செய்கிறோம். அப்புறம் கையால் செய்கிறோம், காலால் செய்கிறோம். இனவிருத்தி செய்வதற்கு வேறு உறுப்பை பயன்படுத்துகிறோம், மலத்தை நீக்குவதற்கு பயன்படுத்துகிறோம். இப்படி 5 உறுப்புகளை வந்து செயலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து கர்மேந்திரியம் பேர். ஒருவேளை அதனாலேயாவது அதை பற்ற முடியுமானா அக்ராஹ்யம். அதை கர்ம இந்திரியங்களாலும் பற்ற முடியாது. ஞான இந்திரியத்துக்கு பற்ற முடியாது, கர்ம இந்திரியத்துக்கு பற்ற முடியாது. ஒருவேளை புலன்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், அனுமானத்தில் கண்டுபிடிக்க முடியா, அப்படியும் முடியாது. ஒருவேளை புலன்களுக்கு கிடைக்காத காரணம் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது போல் இருக்குது. அது சப்தத்துக்கும் கிட்ட இல்லை, சுவைக்கும் கிட்ட இல்லை, கண்ணுக்கும் கிட்ட இல்லை. ஒருவேளை அது வந்து சென்று அடைய வேண்டும், நடந்து போகலாமா? அக்ராஹ்யம். நடந்தாலும் முடியாது. ஒருவேளை அதை வந்து கையில் பிடிச்ச பிறகு அதை வந்து நம்ம பார்க்க முடியுமா? அப்பவே முடியாது. ஏன்னா கைகளுக்கும் எட்டாதது. அந்த பரபிரமம் அகோத்திரம். கோத்திரம்னாக்கா காரணம்னு அர்த்தம். நீங்கள் என்ன கோத்திரம் அப்படின்லாம் கேட்பாங்க கோயிலில் போனோம்னா அப்படின்ட்டு. அல்லது யாராவது வந்து தெரிஞ்சவங்க என்ன கோத்திரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கேருந்து வந்தீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தந்தை தாய் அதுக்கு முன்னாடி இருந்தோம், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த கோத்திரத்தில், எந்த குலத்திலேருந்து பிறந்தீங்க, குலம் கோத்திரம்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கோத்திரமே இல்லாதவர். அதனால் யாருக்காவது கோத்திரம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், பகவான்னு அர்த்தம். கடவுளுக்கு கோத்திரம் கிடையாது. உங்களுக்கு என்ன கோத்திரம்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? பகவான்னு சொல்லிடுங்க. அகோத்திரம் என்றால் காரணமற்றவர்னு அர்த்தம். மீதியெல்லாம் காரணமுடையவர்கள். இப்போ இது வந்து புலனுக்கும் எட்டுவதில்லை, கர்மேந்திரத்துக்கும் எட்டுவதில்லை. அவருக்கு ஏதாவது காரணம் இருந்ததுன்னா அந்த காரணத்தை பிடிச்சாவது கண்டுபிடிச்சிடலாமே, இந்த காரணத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னா அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவர் காரணமே இல்லாதவர். காரணமே இல்லாதவர் எப்படி தோன்றுவார்? தோன்றுவதற்கு காரணம் இருக்கணும். ஏன்னா முன்னாடி அது இல்லை. அப்போ அகாரணமாக இருக்கிறாரு, அகோத்திரமாக இருக்கிறாருன்னா அவர் தோன்றாதவர்னு அர்த்தம். அப்போ தோன்றாதவர்னு இல்லாதவன் ஆகிடுமா? இல்லை, அவர் இருப்பவர், இருக்கிறார். அவர் சத், உள்ளார். அந்த சத் ஆகிய அக்ஷரம் ஏன் நம்மளால வந்து புலன்களால் பட முடியல? இருக்குதுன்னா தெரியல இல்லையா? அஸ்தி 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 என்ன சொன்னா பாமியா இருக்கணும். அஸ்தி என்றால் பாமியா இருக்கணும். அஸ்மின்னு நான் சொல்றேன், இருக்கிறேன்னு. இருக்கிறது எனக்கு தெரியுது இல்லையா? அப்ப நான் பாமி. மற்றதெல்லாம் அஸ்தின்னு சொன்னோம்னா காட்டுங்கன்னு சொல்லுவோம், இந்த அப்படின்னு சொல்லுவோம். அஸ்தி என்னொன்னே எதை காட்டுங்க, பாமி அப்படிங்கிறோம். எது இருந்தாலும் அஸ்தி என்ன பாமிங்கிறோம். அஸ்தி பாமி, அஸ்தி வேற பாமி வேற. ஆனால் உங்களுக்கு
நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டோம்னா அஸ்திம்பிங்க. அது எப்படி தெரியும் உனக்கு? ஐ நோ வெரி வெல் பாமி அப்படின்னு. நான் பாமி, நான் எப்பவும் அறிந்து கொண்டே தான் இருக்கிறேன், இருந்து கொண்டே இருக்கிறேன், அறிந்து கொண்டே இருக்கிறேன். இருந்ததை அறியாமல் இருந்தேன்னு யாரும் சொல்லுவாங்களா? நான் அறிந்து கொண்டிருந்தா நீ இல்லாமல் இருந்தேன்னு சொல்ல முடியுமா? இருக்கும்போதே அறிவு இருக்கும். அப்பன்னா இருக்கிறது தான் அறிவு. அப்போ அந்த சத்தாகிறது வந்து தூய அறிவு தான். அந்த தூய அறிவை எப்படிங்க பார்ப்பீங்க? திருஷ்யத்துக்கு பின்னாடி இருக்கிறது தானே திருக்கு தானே தூய அறிவு. திருக்கு என்றது பார்ப்பது, திருஷ்யம் என்றெல்லாம் பார்க்கக்கூடியது. நான் கேட்கறது வந்து திருக்கு. திருக்கு எப்படி திருஷ்யம் பார்க்கும்? இதை நான் பார்க்குறேன், இது திருஷ்யம். நான் வந்து திருக்கு, எனக்கு கண்ணு தான் திருக்கு. கண்ணை நான் பார்க்கறதுனால மனம் திருக்கு. மனதை நான் பார்ப்பதனால என்னுடைய விஞ்ஞானம் திருக்கு. விஞ்ஞானத்தையும் நான் பார்ப்பதனால ஆத்மா திருக்கு, அகம் திருக்கு. அகம் திருக்கு, இது இதம் திருஷ்யம். அகம் திருக்கு, இதம் திருஷ்யம். இது இதம் திருஷ்யம் இந்த திருக்க பார்க்குமா? நிச்சயமா பார்க்க முடியாது. அகம் திருக்க நான் பார்க்கணும்னு வச்சேன்னா நான் வெளியே கொண்டாந்து வைக்கணும் இல்லையா? அகம் திருக்கு வெளியே வச்சுட்டா உள்ள இருக்கிற திருக்கு எங்க? இன்னொரு திருக்கு வேணும் இல்லையா? திருக்கேவ ந திருஷ்யதே. திருக்கை இன்னொன்றால் அது திருஷ்யமே ஆகாது. ஒரு பொருள் திருஷ்யமே ஆகாதுன்னா அது பேர் அதிருஷ்யம். அது திருஷ்யமே ஆகாது. திருஷ்யம் ஆயிட்டுனா என்ன ஆகும்? அது வந்து பார்க்கப்படும் பொருள் ஆயிடும். அதை பார்ப்பதுக்கு ஒரு திருக்கு தேவை. அதனால இப்படியெல்லாம் சொல்றதுன்னு உள்ளர்த்தத்தை நம்ம தேடணும். அந்த உள்ளர்த்தத்தை தேடி கண்டுபிடிக்கும்போது அதுதான் பராவித்யா. அங்கதான் விளங்குது நம்ம. எது? அக்ஷரம் விளங்குது. ஓ, இத்தனை சொல்லுது. அத்ரேசியம், அக்ராஹியம், அகோத்திரம், அவர்ணம். நிறம்னு அர்த்தம் இல்லை, அது குணம் இல்லை, நிர்குணம்னு அர்த்தம். ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் எதை வச்சு நம்ம வித்தியாசப்படுத்த முடியும்? குணத்தை வச்சு தானே சொல்ல முடியும். இது வந்து செம்மறி ஆடு, இது வந்து வெள்ளாடுன்னு சொல்கிறோம். வெள்ளாடு சொல்லி கருப்பாக கூட இருக்கும், அது பேர் வெள்ளாடு. வெள்ளாடு செம்மறி ஆடுங்கிறோம். செம்மறி ஆடுக்கு வெள்ளாடுங்க என்ன அர்த்தம்? இந்த செம்மறி ஆடு தலை குனிஞ்சிக்கிட்டே போகும், இந்த வெள்ளாடு தலை நிமிந்து போகும். இப்படி ஒரு வித்தியாசம் இருந்தாலே அது குண வித்தியாசம் தானே. அப்புறம் இது என்னங்க, ரெண்டுமே பாலில் செய்தாங்க ஸ்வீட்டு அப்படின்னு சொல்கிறோம். பாலில் தானே செய்திருக்கீங்க. இல்லை வேற வேறன்றோம். ஒரே பொருளை செய்து எப்படி இருக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு குணம் இருக்குது. இது ஏலக்காய் போட்டிருக்காங்க, இதில் வேற ஏதோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குணத்தை வைத்துத்தான் ஒரு பொருளை இன்னொரு பொருள்லேருந்து வித்தியாசப்படுத்த முடியும். ஒரே ஒரு பொருள் இருக்குதுங்க, அந்த பொருள் அதை போல இன்னொன்று இல்லைன்னா நாம் வந்து எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை என்னிடம் இருக்கின்ற இந்த திருக்காகிய என்னுடைய அறிவு, அதுக்கு ஏதாவது குணம் இருக்குதா? அது ஒரே குணம், அறிதல் மட்டும்தான். உங்ககிட்ட ஒரு அறிவு இருக்கிறது, அதனுடைய குணம் என்ன? அறிதல் குணம். குணங்கிறது வந்து வேறுபடுத்துவதற்கு தான் வர முடியும். ஒரு பொருளுடைய தன்மையே குணம் எப்படி சொல்ல முடியும்? தண்ணீரினுடைய குணம் தன்மை, குளிர்ச்சி. நெருப்பினுடைய குணம் உஷ்ணம். இரும்பினுடைய குணம் கடினம். இரும்பு கடினத்தை விட்டுட்டு இரும்புன்னு சொல்ல முடியுமா? அப்போ அது குணம் கிடையாது, அதனுடைய தன்மை ஆகிடும். ஆனால் இந்த இரும்பை கொண்டு போய் நெருப்பில் போட்டோன்னா சுடுது இல்லையா? அது வந்து நம்ம தன்மைன்னு சொல்ல முடியுமா? அதை குணம்னு சொல்கிறோம். அப்போ தன்மை என்பதும், தன்மை என்ன? தன்னுடைய நிலை, அதனுடைய சொரூபம். நம்ம சொரூபம்னு இங்கிலீஷில் ஏதோ சமஸ்கிருதத்தை சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தமிழ் சொல் தன்மை. இரும்பின் தன்மை கடினம், அது சில சமயத்தில் உஷ்ணமாகவும் இருக்கலாம். அதை கொண்டு போய் சூடு வச்சுருப்பாங்க. அப்போது அதை வந்து அதனுடைய தன்மையை நம்ம சொல்ல மாட்டோம். அதை என்ன சொல்லுவோம்? குணம்ங்கிறோம். அது சுடுற இரும்புங்க, இது சுடாதது. கரண்டி ரெண்டும் பார்த்து எடுத்துங்க. அது இப்போ வந்து அடுப்பில் அந்த போட்டு வச்சுருக்குறோம். நம்ம தெரியாமல் வச்சிடக்கூடாது இல்லையா? நம்ம பார்த்தா தெரியாது, தண்ணி சூடுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. தெரியாமல் குடிச்சிடக்கூடாது. அப்போ ஏதாவது முறையில் அதை தொட்டுக்கிட்டு பார்க்கணும். நம்ம தண்ணியினுடைய தன்மை வந்து குளிர்ச்சியாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சக்கூடாது. சில சமயம் அது வந்து உஷ்ணத்தை பெறலாம். அப்போ எதெல்லாம் வந்து போகிறதோ அதெல்லாம் குணம்.
எது வந்து எப்பொழுதுமே உள்ளார்ந்ததாக இருக்கிறதோ அது தன்மை. அந்த பிரம்மம் நிர்குணம், அதுக்கு குணம் என்பதே கிடையாது. அதில் எதுவும் வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. ஆனால் தன்மை எது இருக்கும், அது என்ன தன்மை, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மம் இருக்குதுங்கிறீங்களே, அது கண்ணாலே பார்க்க முடியாது, தொடவும் முடியாது, அதுக்கு காரணமும் இல்லைன்னா நிறைய வரிசையாக சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா. அது குணம் இருந்ததுன்னா நான் அதை வச்சு கண்டுபிடிச்சோன்னே அப்படின்னா, குணம் இருந்தால் உனக்கு புலன்களை கண்டுபிடிச்சிடுவியே, அது நிறம் இதெல்லாம் வச்சு. அதனால தான் அவர்ணம் அப்படின்னு சொல்லுது. இங்கே புலன்களால் முடியாதுங்கிறது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குணம் இருக்குமோ? ஏன்னா நம்மளால் புலன்கள் பார்க்க முடியாமல் மேக்னட்டிசம் ஒன்று இருக்குது. மேக்னட்டிசத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? மேக்னெட் ஒன்று ஒட்டுது, நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஆனால் வந்து அதனுடைய செயலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி அந்த செயலை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியுமானா அந்த மாதிரியான ஈர்ப்பு சக்தியோ அல்லது விளக்கு சக்தியோ எந்த குணமும் இல்லை. அது நிர்குணமாக இருக்கிறதுனால அது அவர்ணம். அது அசக்ஷுகு, அதுக்கு கண்கள் கிடையாது, அதுக்கு ஸ்ரோத்திரம் கிடையாது, காது கிடையாது. அது போலவே கத, ஏன்னா இங்கே ஆ போட்டாச்சு இல்லையா, இந்த ஆ ஒன்று எல்லாத்துக்குமே தேரும். அதுக்கு கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது. அது போலவே ததக, காலும் கிடையாது, கையும் கிடையாது, காலும் கிடையாது. பாணினா கை, பாதம்னா கால்கள், எதுவுமே கிடையாது. சரி, என்னதான் அது? இதெல்லாம் வந்து நெகட்டிவாக சொல்லியாச்சு. போட்டாச்சு எல்லாத்துக்கும். அத்ரேசியம், அக்ராக்கியம், அகோத்திரம், அவர்ணம், அசக்ஷு, அஸ்ரோத்திரம், அபானி, அபாதம்னு முடிச்சிட்டோம். இப்போ நேரடியாக வருது நேர்கூற்று. அது நித்தியம், அது விபும், அது சர்வகதம். சுசூக்ஷ்மம் தத் அவ்யயம் யத் பூதயோனி. இதெல்லாம் நேர்கூற்று. இதெல்லாம் எதிர்கூற்றுகளாக சொல்லிட்டு நேர்கூற்றில் சிலதெல்லாம் சொல்லி, யார் ஒருவன் பரிபஷ்யந்தி, அதை சுற்றுமுற்றும் முழுமையாக கற்றுக்கொண்டானோ, அது என்னதென்று துளி கூட சந்தேகம்னா, பஷ்யந்தி என்றால் கண்டுகொள்ளுது. அவன் கண்டுகொண்டான். எப்படி கண்டுகொண்டான்? பரிபஷ்யந்தி, பரிபூர்ணமாக, முழுமையாக, சம்யக், அதை அறிந்து கொண்டவன் தீராகா, அவன் தான் தீரன். தி என்றால் புத்தி, அவன் தான் புத்திமான். அவன் பெரிய தீரன். சின்னமலைன்னு சொல்கிறாங்க. அவருடைய பூஜை பலங்களை வச்சுக்கிட்டு நம்ம தீரன்னு சொல்லலாம், அல்லது தைரியத்தை வைத்து சொல்லலாம். ஆனால் தீரா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம், எவன் ஒருவன் பிரம்மத்தை உள்ளபடியே சந்தேகம் என்று தெரிந்து கொண்டானா அவனுக்கு பேர் தீரன். இப்போ நம்ம தமிழில் நமக்கு சொல்லலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதில் எட்டிமாலஜி நமக்கு தெரியல. நமக்கு அந்த நிறுத்தம்லாம் நமக்கு தெரியாதனால வழக்கில் எல்லாம் சொல்கிறாங்களே என்றுன்னு எடுத்துக்கிறாங்க. பேச்சு வழக்கில் எடுக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறோம். அதான் வாச்சியார்த்தம்னு பேர். உள்ளார்த்தம் தீரா என்பதுக்கு அர்த்தம், தீரா என்பவன், தி என்றால் புத்தி. எவனருக்கு புத்தி நிறைந்திருக்கிறதோ, குறைவின்று எந்த விஷயத்தில், இந்த பரிபஷ்யந்தி யத் அவ்யயம் அக்ஷரம் பிரம்மம், அதை எவன் ஒருவன் தெரிந்து கொண்டானோ அவன் தீராகா. நாம் இன்னும் இந்த கூற்றுகளுக்கெல்லாம் வாச்சியார்த்தத்தையும் தாண்டி உள்ளர்த்தத்தையும் பார்த்து இந்த மந்திரத்திலேயே நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னமும் நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது. இந்த மந்திரத்தின் மூலம் நாம் அந்த ஒரு பொருளை நாம் பிடிச்சிடணும். இவ்வளவு சொல்லியிருக்குது. இந்த சொற்களை வைத்துக்கொண்டு நமக்குள்ள என்ன வருது இல்லையா, அதுதான் பராவித்யா. எத் அதிகம்யதே, எதனால் இதை அடையப்படுகிறதோ, யயா அதிகம்யதே. அதிகம்யதேன்னா இவ்வளவு சொல்லி பிறகு, இந்த சொல்லெல்லாம் ஓடிட்ட பிறகு உங்களுக்குள்ள ஒரு ஸ்புரணம் ஏற்படும். இதுதானா அந்த ஞானத்திற்கு எந்த சொல், இந்த சொற்களெல்லாம் உதவி இருக்கலாம் இல்லையா. அந்த சமயத்தில் எப்போ உங்களுக்கு பசி நீங்குச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கார். முதல் இட்லி, ரெண்டாவது இட்லி, மூணாவது இட்லி, எட்டாவது இட்லி தான் ஒரு பசி வந்து போச்சுன்னு வைங்க. அப்போ எட்டாவது இட்லியை முதல்ல கொடுத்துடலாமா? சார் இந்த இட்லியில் தான் ஒரு பசி போச்சு, அதனால் அது பத்திரமா வச்சுங்க, அவர் ஒன்று போதும். சார் 8 கேட்பார். சார் 8வது இட்லி தான் சார் பசியே போகுதுங்கிறாரு, ஆனால் 8வது இட்லி முதல்ல கொடுத்தா அவர் போயிட்டு வரல. அப்படியெல்லாம் முடியாது. அந்த ஒன்று அது நமக்கு தெரியாது. 8வதா 10வதா 11வதா தெரியாது. எந்த ஒன்று கடைசியாக உனக்கு உன்னை விளங்கி வைக்கிறதோ அது பராவித்யா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அபராவித்யா முழுக்க படின்னு அர்த்தம். இந்த பரா 8வது இட்லியை கொடுக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அபராவித்யாவெல்லாம் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு பராவித்யா இவ்வளோ கம்மியாக சொல்லுது அப்படின்னா, அபராவித்யாவை படியுங்கள். அதில் கடைசியாக ஏதாவது ஒன்று தான் உங்களை கொடுக்கும். எது கடைசின்னு யாருக்கும் தெரியாதப்பா. அது ஒன்று இருக்கிறது. விளங்கும் வரை படி அப்படின்னு அர்த்தம். படி படி படி, விளங்கும் வரை படி அப்படின்றது தான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். நாம் அடுத்த வகுப்பில் இதே மந்திரத்தை மறுபடியும் விளக்கமாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.